நண்பா, எல்லாருக்கும் வணக்கம் நண்பா. நண்பா பார்த்தீங்கன்னா ஒரு 3 நாள் வீடியோ போடல சரிங்களா. நம்ம எப்போ வின்னிங் கொடுத்துட்டு லாஸ்ட்டாக போனோம்னா காருண்யாவுடைய 669க்கு நம்ம பார்த்தீங்கன்னா ஏசிபிசிக்கு ஒரு 95 கொடுத்தேன். ஒரே ஒரு நம்பர் தான் 95 ஏசிபிசி எடுத்து ட்ரை பண்ணிக்கலாம் வின்னிங் வரும்னு சொல்லியே கொடுத்து போயிருந்தேன் சரிங்களா. அது எடுத்து ட்ரை பண்ணும்போது நமக்கு பார்த்தீங்கன்னா பிசிலே 95 வின்னிங் வந்து இருக்குது சரிங்களா. அதுக்கு முன்னாடி நண்பா பார்த்தீங்கன்னா வீடியோ ஒரு 3 நாள் போடல. அதாவது நண்பா எனக்கு குழந்த பிறந்துருக்குது, அதனால் பார்த்தீங்கன்னா இதில் ஒரு 3 நாள் வீடியோ போடல சரிங்களா. ஆண் குழந்த பிறந்துருக்கு நண்பா சரிங்களா. அதேமாதிரி அதிகப்படியான நண்பர் பார்த்தீங்கன்னா ஃபோன் போட்டு நண்பா ஏன் நண்பா வீடியோ போடல அப்படின்னு கேட்டிருந்தீங்க. நான் ரீசன் சொன்னேன். சரி நண்பா வாழ்த்துக்கள், முடிஞ்சால் இன்றைக்கி போடுங்க அப்படின்னு சொன்னீங்க. அதனால் நான் ஆர்டர் பண்ணி ஒரு நம்பர் எடுத்துன்னு இருக்கேன் சரிங்களா. பாருங்கள், உங்கள் கணக்கோடு இந்த நம்பர் ஒத்து வந்தால் மட்டும் எடுத்து ட்ரை பண்ணுங்கள் சரிங்களா. சரி வாங்க, நம்ம லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ஒரு 95 ஒரு வின்னிங் கொடுத்துன்னு இருக்கோம் சரிங்களா. வின்னிங் வந்த நண்பர்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சரிங்களா. அதேமாதிரி டெய்லியும் என்னால் வீடியோ போட முடியுமான்னு தெரில. ஒரு வேளை டெய்லி போடுற மாதிரி இருந்தால் நான் வீடியோ உங்களுக்கு கொடுத்துட்றேன். அதேமாதிரி நண்பா மேக்ஸ் பார்த்துக்கோங்க. இன்றைக்கி பாருங்கள், நாளைக்கு நான் மேக்ஸில் சொல்கிறேன் சரிங்களா. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 50-50 ரிசல்ட்டு. அவன் நண்பா ஒரு ஃபேன்சி நம்பராக தான் ஆடுவான் சரிங்களா. ஏன்னா பக்கத்து நம்பரே தான் வச்சு ஆடுவான் கேமுக்கு. இப்போ 1 2 இல்லைனா 2 3 இல்லைனா 4 5 6 7 8 9 இந்த மாதிரி பக்கத்து நம்பரே தான் வரும் சரிங்களா. சரி வாங்க, இது பாருங்கள், உங்கள் கணக்கோட இந்த நம்பர் ஒத்து வந்தால் எடுத்து ட்ரை பண்ணுங்கள் சரிங்களா. இப்போ ஃபஸ்ட்டு நம்பர் 50 ரிசல்ட் நம்ம மார்க் பண்ணிக்கலாமா. இப்போ 50 ரிசல்ட் நம்மளுக்கு எங்கேருந்து கிடைக்குதுன்னா 038 சரிங்களா. நம்பர் 038 நம்ம அடுத்து 50 ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 769 சரிங்களா. அடுத்து 50 ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 542. இந்த 50 நம்பர் 42 நம்ம வின்னிங் கொடுத்துருந்தோம் சரிங்களா. இந்த 40 நம்ம வின்னிங் எடுத்துன்னு போவோம். அதே மாதிரி 50 சொன்னால் 982 சரிங்களா. சரி வாங்க, பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட நம்ப ஒரு 4 நாள் சரிங்களா. 1 2 3 4 நாள் இருக்குது. அதுக்கு முன்னாடி ஒரு 50 ரிசல்ட் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அதுக்கு முன்னாடி இருக்கிற சிசக்தியோட ரிசல்ட் நம்மக்கிட்ட இல்லை சரிங்களா. ஏன்னா 50 ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 060 இருக்குல்ல ஃபஸ்ட்டு டே ரிசல்ட்டில் 104க்கு. அதுக்கு முன்னாடி இருக்கிற சிறுசக்தி ரிசல்ட் நம்மக்கிட்ட இல்லை. இருந்தால் வேணால் நோட் பண்ணி பாருங்கள். நான் 4 நாள் ரிசல்ட் சொல்கிறேன். அதே மெத்தட் அந்த 4 நாள் எப்படி வருதோ அந்த 3 நம்பர் அதே மெத்தட் நாளைக்கு ட்ரை பண்ணலாம். ஒரே ஒரு சிங்கிள் நம்பர் மட்டும் சரிங்களா. இப்போ ஃபஸ்ட் நான் மெத்தட் நண்பா, ஃபஸ்ட்டு மெத்தட் சரிங்களா. இந்த கலர் மட்டும் சேஞ்ச் பண்ணியிருக்கேன். இந்த ஃபஸ்ட் மெத்தட் பாருங்கள். இந்த ஃபஸ்ட் நம்பர் இருக்குல்ல, சிறுசக்தியோடைய ஃபஸ்ட் நம்பர், இந்த சிறுசக்தியோடைய ஃபஸ்ட் நம்பரையும் அதோட லாஸ்ட் நம்பரையும் மைனஸ் பண்ணணும்பா. இருக்கிற நம்பர் கூட மைனஸ் பண்ணுங்கள். இப்போ 3ல் 3 போனோம்பா 0 சரிங்களா. இப்போ 0 மெயினாக அண்டு பவராக 50 ரிசல்ட்டில் ஏ போர்டில் பார்த்தீங்கன்னா மெயினாகவே இருக்குது சரிங்களா. நம்ம நோட் பண்ணிக்கோங்க மெயின். இப்போ அதே மாதிரி சிறுசக்தியோடைய ஃபஸ்ட் நம்பர் பார்த்திங்கன்னா 8, லாஸ்ட் நம்பர் பார்த்திங்கன்னா 6. இப்போ 8ல் 6 போனோம்பா 2 சரிங்களா. இப்போ 2க்கு பவர் இங்கே பார்த்திங்கன்னா 2க்கு பவர் பார்த்திங்கன்னா 7 நம்ம இங்கே பவர். இப்போ அதே மாதிரி சிறுசக்தியோடைய ஃபஸ்ட் நம்பர் பார்த்திங்கன்னா நம்ம 9. இந்த 429 தான் பார்க்குறோம். ஃபஸ்ட் நம்பர் பார்த்திங்கன்னா 9, லாஸ்ட் நம்பர் பார்த்திங்கன்னா 4. இப்போ 9ல் 4 போனோம்னா 5. அது பார்த்திங்கன்னா ஏ போர்டில் 50 ரிசல்ட்டில் பார்த்திங்கன்னா ஏ போர்டில் 5 பார்த்திங்கன்னா மெயின் சரிங்களா. இப்போ அதே மாதிரி சிறுசக்தியோடைய ஃபஸ்ட் நம்பர் பார்த்திங்கன்னா இங்கே பார்த்திங்கன்னா நண்பன் அதாவது 430 சரிங்களா. ஃபஸ்ட் நம்பர் பார்த்திங்கன்னா 3, சி போர்டில் பார்த்திங்கன்னா 5 இருக்குது. 2 மைனஸ் பண்ணிங்கன்னா 5ல் 3 போனால் நண்பர் 2 சரிங்களா. இந்த 2ஆம் நம்பர் பார்த்திங்கன்னா மெயின். இப்போ அதே மாதிரி இன்றைக்கி சிறுசக்தியோடைய ஃபஸ்ட் நம்பர் பார்த்திங்கன்னா 8, லாஸ்ட் நம்பர் பார்த்திங்கன்னா 7 சரிங்களா. இந்த 2ம் மைனஸ் பண்ணிங்கன்னா 8ல் 7 போனால் 1 சரிங்களா. இப்போ 1க்கு பவர் 6. இந்த 2ல் ஏதாச்சும் ஒரு நம்பர் வரணும் சரிங்களா. இங்கே பார்த்திங்கன்னா நண்பா ஃபஸ்ட் நம்பர் 0 எடுத்துக்கல, அது ஏ போர்டு, அடுத்தது ஏ போர்டு, அடுத்தது ஏ போர்டு சரிங்களா. அடுத்து பார்த்திங்கன்னா சி போர்டு 2. அப்போ நாளைக்கு சி போர்டுக்கு 1 இல்லைன்னா 6 நண்பா நோட் பண்ணிக்கோங்க. சி போர்டுக்கு 1 இல்லைன்னா 6 சரிங்களா. ஒரு வேளை இங்கே மெயின் பவரு அடுத்து மெயின் சரிங்களா. அப்போ மெயின் ஒரு வேளை பவர் வரலாம் நாளைக்கு நண்பா. பவர் ஏன்னா நண்பா பவர் இருக்குது. உங்களால் மெயினாக இருந்தாலும் சரி எடுத்து ட்ரை பண்ணுங்கள் சரிங்களா. நண்பா 1 தான் மெயின், அதுக்கு பவர் தான் 6 சரிங்களா. இப்போ நமக்கான பவரு அது மேக்ஸிமம் சி போர்டு சரிங்களா. இப்போ சி போர்டுக்கு நான் தர நம்பர்
சி போர்டுக்கு 6 சரிங்களா. அது அப்படியே இருக்கட்டும். இப்போ அடுத்த மெத்தடு நம்ம கலர் மட்டும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ ரெட் வச்சுக்கலாம். அதே மாதிரி சிறுசக்தியோடைய இப்போ ஃபஸ்ட் நம்பர் விட்டாச்சு. இப்போ ரெண்டாவது நம்பர் சரிங்களா. நம்பர் நோட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த மெத்தடை நோட் பண்ணி பாருங்கள். ரெண்டாவது நம்பரும் அதோடைய லாஸ்ட் நம்பர் சரிங்களா. இது ரெண்டும் மைனஸ் சரிங்களா. ஒரு நம்பர் இப்போ 4ல் 3 பண்ணா 1 சரிங்களா. மைனஸ் பண்ணால் 1 கிடைக்குதா. இப்போ ப்ளஸ் குறி போட்டுக்கோங்க. அதோடைய சிறுசக்தியோடைய டி போர்டு இருக்குல்ல, இப்போ சிறுசக்தியோட டி போர்டு அது ப்ளஸ் நம்ம 7 இப்போ ப்ளஸ் பண்ணிங்கன்னா 8 8க்கு பவர் 3 இந்த ரெண்டு ஏதாச்சும் ஒரு நம்பர் 50-50 வந்துருக்கணும் சரிங்களா. இப்போ நம்ம எடுக்கும்போது நம்மளுக்கு 8 கிடைச்சிது. ஏன்னா நம்ம ஸ்டார்டிங் நம்பர் 8 கிடைச்சதுனால நான் மெயினே எடுத்துட்டேன் 8ஆம் நம்பர் சரிங்களா. உங்களோட பவரில் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா 8 3க்கு ஏதாச்சும் ஒரு நம்பர் இருக்கணும். நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா சி போர்டில் ஒரு 8 பாஸ் சரிங்களா. இங்கே மெயின் நம்ம மெத்தட் புரியுதுங்களா. இப்போ அதே மாதிரி இங்கே ரெண்டாவது நம்பரையும் இதுவும் மைனஸ் பண்ணி இந்த நம்பர் கூட ப்ளஸ் இந்த 3 கூட ப்ளஸ் பண்ணணும். இப்போ 5 6 சரிங்களா. 6ல் 5 போனால் 1. இப்போ 1 + 3 இங்கே பார்த்தீங்கன்னா 3 இருக்குது. இப்போ 1 + 3 பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கிடைச்ச நம்பர் 4 இல்லைன்னா பவரில் 9. இந்த ரெண்டில் ஏதாச்சும் ஒரு நம்பர் தான். சிறுசக்தி ரிசல்ட்டோடைய சி போர்டுக்கு பார்த்தீங்கன்னா 54 ரிசல்ட்டில் 4 9 எடுத்தோம். இங்கே 9ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பவரில் நிற்குது சரிங்களா. இப்போ அதே மாதிரி இங்கே 2 இருக்குது. நம்ம சாரி இங்கே 4 ஏன்னா சிறுசக்தின்னு பார்க்குறோம் 4. இங்கேயும் பார்த்தீங்கன்னா 4 சரிங்களா. இப்போ 4 மைனஸ் பண்ணால் 0. அப்போ நம்ம எதுவும் எடுத்து ப்ளஸ் பண்ணணும். டி போர்டு எடுத்து ப்ளஸ் பண்ணால் 2 ப்ளஸ் பண்ணினா 2க்கு பவர் 7 சரிங்களா. இப்போ சி போர்டு 50 சி போர்டு பார்த்திங்கன்னா இங்கே 2 சரிங்களா. இங்கே மெயின். இப்போ அதே மாதிரி இங்கே 8 இங்கே 5 8ல் 5 பண்ணா 3 சரிங்களா. ப்ளஸ் பண்ணிக்கலாம். சிறுசக்தியோடைய டி போர்டு பார்த்திங்கன்னா 6 சரிங்களா. அப்போ ப்ளஸ் 6 இதில் ப்ளஸ் பண்ணிங்கன்னா 9க்கு பவர் 4 இந்த ரெண்டில் ஏதாச்சும் ஒரு நம்பர் பார்த்திங்கன்னா மெயின் பார்த்திங்கன்னா ஏ போர்டில் 9 சரிங்களா. 52 ஏ போர்டு பார்த்திங்கன்னா 9 இங்கே பார்த்திங்கன்னா மெயின் சரிங்களா. இப்போ அதே மாதிரி இங்கே 4 இருக்குது இங்கே 7 இருக்குது. இதில் 7ல் 4 போனால் 3. டி போர்டு பார்த்திங்கன்னா 8 சரிங்களா. இப்போ 8 3 நண்பா 11 சிங்கிளாக ப்ளஸ் பண்ணிங்கன்னா 2. இப்போ 2க்கு பவர் 7 இந்த ரெண்டில் ஏதாச்சும் ஒரு நம்பர் நாளைக்கு வரணும். அதாவது சிறுசக்தியோட ரிசல்ட்டில் நாளைக்கு வரணும் சரிங்களா. இப்போ அது மாதிரி நோட் பண்ணும்போது நம்மளுக்கு பார்த்திங்கன்னா நண்பா இங்கே ஒரு ஏசி சரிங்களா. இப்போ பாருங்க இந்த மெத்தட் நண்பா நமக்கு பார்த்திங்கன்னா ஒரு ஏசி கிடச்சிருக்கு இந்த இடத்துல சரிங்களா. இப்போ அதே மாதிரி அடுத்தோட 50 பார்த்திங்கன்னா 542க்கு இங்கேயும் நம்மளுக்கு ஏசி தான். இப்போ அடுத்து பார்த்திங்கன்னா 982 50 ரிசல்ட்டுக்கு இங்கேயும் நம்மளுக்கு ஏசி மட்டும்தான் கிடச்சிருக்குது. இப்போ அடுத்ததும் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஏசி மட்டும்தான் வரணும். இல்லை புரியுதுங்களா. இப்போ ஏன்னா நம்மளுக்கு ஒரு 1 2 3 4 அதே மாதிரி அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நம்ம 038க்கு எடுத்தோம்ல அங்கேயும் நம்மளுக்கு ஏசி சரிங்களா. இப்போ ஏசி இங்கேயும் பார்த்திங்கன்னா ஒரு ஏசி அடுத்தும் ஏசி அப்போ அடுத்தது ஏசி. அப்போ நம்மளுக்கு வர வேண்டிய நம்பர் ஏசி. அப்போ ஏசினா நம்ம சி போர்டுக்கு 6 எடுத்ததுனால அப்போ நம்மளுக்கு ஏ போர்டுக்கு தான் 2 7 வரணும் சரிங்களா. ஏன்னா நமக்கு ஏசி தானே வரணும். நீங்கள் மாற்றி விட ட்ரை பண்ணி பாருங்க நண்பா. ஆனால் நான் கொடுக்குற நம்பர் ஒரு சிங்கிள் நம்பர் சரிங்களா நாளைக்கு. அதனால் ஏ போர்டு சரிங்களா. அதே மாதிரி ஏ போர்டுக்கு 2 7 நம்மளோட கணக்கில் நண்பா ஒரு வேலை சரிங்களா. நம்ம இது வளைச்சிடலாமா. ஏன்னா ரொம்ப வேணும் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. இது ஸ்க்ரீன்ஷாட் எடுத்தாலும் நண்பா கொஸ்டின் இருக்குது கொஞ்சம் கன்ஃபியூஷனாக இருக்கும். மெத்தட் நண்பா ஸ்கிப் பண்ணிக்க பார்த்தீங்கன்னா மெத்தட் கரெக்டாக இருக்கும் சரிங்களா. அதனால் அழிச்சா உங்களுக்கு எதுவும் தெரியாது. அது அழிக்கிறதுனால எதுவும் எப்படின்னா நான் கஷ்டம் எழுதினால நீங்கள் ஸ்கிப் அடித்தாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக தெரிஞ்சுருக்கும். நான் ஸ்கிப் அடிச்சிட்டிங்கன்னா நான் அழிச்சிட்டுனா ஒன்றும் தெரியாது சரிங்களா. சரி நான் அழிச்சிடுறேன். இப்போ நம்ம இன்றைக்கி உண்டான ரிசல்ட்டு பார்த்திங்கன்னா 8007 சரியா. இப்போ 8007 இங்கே பார்த்தீங்கன்னா 8007 அப்போ நம்மளுக்கு ஏ போர்டுக்கு என்ன வந்துருச்சு 7. அப்போ நம்மளுக்கு சி போர்டுக்கு 6 சரிங்களா. நம்மளுக்கு ஏன்னா ஏசி தானே வேணும். நம்ம இந்த மெத்தட் 2 மெத்தட் பார்த்தோம்ல அது நமக்கு வர வேண்டிய நம்பர் என்னது ஏசிக்கு மட்டும்தான் வரணும் சரிங்களா. ஏசிக்கு மட்டும்தான் நண்பா இந்த மெத்தடு பார்த்துக்கிக்கலாம். இப்போ அதே மாதிரி
பி போர்டு சரி நண்பா. இப்போ பி போர்டு நண்பர் நான் கொடுக்குற நம்பர் ஒரே ஒரு நம்பர் தான், நாளைக்கு மிஸ் ஆகாது சரிங்களா. இப்போ 50-50 ரிசல்ட் இருக்குல்ல, நம்ம வழக்கமாக 50 ரிசல்ட் என்ன பண்ணுவோம்னா இந்த 038 சரிங்களா. இந்த 038வை நீங்கள் எப்படி ப்ளஸ் பண்ணிக்கிறேன்பா, இது இந்த 2 நம்பர் ப்ளஸ் பண்ணுங்கள். அதாவது இந்த 3 இங்கே இருக்கிற 7 7 3 10 10 நண்பா 1 அந்த கிராஸில் ஒரு மூலையில் ஒரு நம்பர் இருக்குங்களே, அதாவது நம்ம எப்படின்னா இப்போ எல்லா மெத்தட் தான் 50 ரிசல்ட் பார்த்திங்கன்னா 038 சரிங்களா. 038 இதோட ஃபுல் ரிசல்ட் பார்த்திங்கன்னா 338 038 சரிங்களா. இந்த 3 அடுத்து இந்த 7 சரிங்களா, அடுத்து மேலே இருக்கிற 2 இந்த 3 நம்பர் சரிங்களா ப்ளஸ் பண்ணுங்கள். 7 3 10 10 + 2 12 12 சிங்கிளாக ப்ளஸ் பண்ணிங்கன்னா 3 3க்கு பவர் 8 50-50 பார்த்திங்கன்னா 3 8 இருக்கும். அன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு ஃபுல் வின்னிங் கிடச்சிருக்கு நம்மளுக்கு நண்பா, ஃபுல் வின்னிங் கிடச்சிருக்கும் ஓகேவா நண்பா, ஃபுல் வின்னிங் தான் இருக்குல்ல நம்மளுக்கு. இப்போ அதே மாதிரி 50 ரிசல்ட் பார்த்திங்கன்னா 769 சரிங்களா. இதில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இந்த ஃபஸ்ட் நம்பர் இங்கே இருக்கிற ஒரு மேலே இருக்கிற நம்பர் ஒரு முக்கோண ஷேப்பில் ஒரு அடுப்பு கூட்டுவோம்ல, அந்த ஷேப்பில் நம்ம ப்ளஸ் பண்ண போகிறோம். இப்போ 8 8 16 16 ஒரு 3 19 19 சிங்கிளாக ப்ளஸ் பண்ணால் 10 10 நம்ம என்ன பண்ணுவோம் 10ன்னு கிடச்சா 1 எடுத்துப்போம். அப்போ 1 1க்கு பவர் 6 இங்கே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 6ஆம் நம்பர் வந்து இருக்கும் சரிங்களா. இங்கேயும் ஒரு ஃபுல் வின்னிங் வந்துருக்கா. போன 2 மெத்தட் பார்த்தோம்ல, அந்த மெத்தட் இந்த மெத்தட் பார்க்கும்போது இந்த இடத்துல ஒரு ஃபுல் வின்னிங் வந்துருக்கும். இப்போ அதே மாதிரி அடுத்து 50-50 ரிசல்ட் பார்த்திங்கன்னா 542 சரிங்களா. இந்த 542ல் நம்ம என்ன பண்ணுவோம், இங்கே இருக்கிற 9 இங்கே இருக்கிற 2 இங்கே இருக்கிற 7 சரிங்களா. இது ப்ளஸ் பண்ணும்போது நம்மளுக்கு 9 + 2 சரிங்களா. இப்போ ரெண்டுமே நம்ம பாருங்கள் 9 + 9 சரிங்களா. இது 2 ப்ளஸ் பண்ணால் 9 இப்போ 9 9 18 18 சிங்கிளாக ப்ளஸ் பண்ணும்போது 9 இப்போ 9 9 பவர் நம்பர் 4 பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு பி போர்டில் ஒரு 4 வந்து இந்த இதில் ஒரு ஃபுல் வின்னிங் வந்துருக்கும் சரிங்களா. அதே மாதிரி இந்த 50 ரிசல்ட் பார்த்திங்கன்னா 982க்கு நம்மளுக்கு இங்கே இருக்கிற 3 இங்கே இருக்கிற 6 இங்கே இருக்கிற 7 சரிங்களா. இப்போ 7 3 10 10 6 16 16 சிங்கிளாக ப்ளஸ் பண்ணினா 7 சரிங்களா. 7க்கு பவர் பார்த்திங்கன்னா 2ன்ட்டு ஒரு சி போல் இருக்கும் சரிங்களா. நம்மளுக்கு இங்கே பார்த்திங்கன்னா ஏசி கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஒரு 92 நம்ம அடித்து பொழந்து கட்டிக்கலாம் சரிங்களா. 50 ரிசல்ட் நம்ம அடித்து தூக்கிக்கலாம். நாளைக்கு அதே மாதிரி மெத்தட் சரிங்களா. ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த நம்பரு, அடுத்து டி போர்டு, அடுத்து மேலே இருக்கிற நம்பர். இப்போ 8 8 16 16 1 17 சரிங்களா. 17 சிங்கிளாக ப்ளஸ் பண்ணால் 8 நம்ம நோட் பண்ணி பார்த்திங்கன்னா இது ஃபுல்லாக பவரில் தான் நிற்போம் சரிங்களா. நோட் பண்ணி பாருங்கள், இது பவரில் தான் வந்து நிற்கும் நாளைக்கு. அதனால் நான் 8க்கு சரிங்களா, அந்த 8க்கு நான் 3ன்னு தரேன். உங்கள் கணக்கு 8 தான் ட்ரை பண்ணுங்க, ஆனால் என் கணக்கு 3 சரிங்களா. இப்போ நம்ம கொடுக்குற ஒரே ஒரு நம்பர் தான் சரிங்கன்பா. ஏ போர்டுக்கு நான் கொடுக்குற நம்பர் 7, பி போர்டுக்கு நான் கொடுக்குற நம்பர் 3, சி போர்டுக்கு நான் கொடுக்குற நம்பர் 6 சரிங்களா. நாளைக்கு 736ன்னு வரணும். இதில் வந்து எனி 2 நம்பர் வரலாம், இல்லைனா மொத்தமாகவே க்ளோஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது சரிங்களா. நோட் பண்ணி பாருங்கள். உங்கள் கணக்கோடு இந்த நம்பர் எடுத்து ட்ரை பண்ணுங்கள். இது மேக்ஸிமம் 2 நம்பர் வரும், இல்லைனா 3 நம்பர் நான் கொடுக்குற போர்டில் அப்படியே உட்காரதுக்கு வாய்ப்பு இருக்குது சரிங்களா. அதனால் ஏசிக்கு பார்த்தீங்கன்னா 76, அது வேணால் திருப்பி கூட ஒரு செட் ட்ரை பண்ணி பாருங்கள். ஏ போர்டுக்கு 7 2, சி போர்டுக்கு 1 6 சரிங்களா. பி போர்டுக்கு சிங்கிள் நம்பர் 3. ஓகேவா நண்பா. சரி பாருங்கள், இது முழுக்க கெஸ்ஸிங் மட்டும்தான். இது கேரளா ஸ்டேட்டுக்கு மட்டும்தான் போகணும். இது பெட்டிங் மற்றும் சூதாட்டம் எதுவும் நடப்பதில்லை. வெறும் பொழுதுபோக்கான வீடியோ மட்டும்தான். சரி நண்பா. சரி நண்பா, தேங்க்யூ நண்பா.